தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சர்வன்ஸோட லீவை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு லீவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி லீவுக்குன்னே ரூலை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வன்ஸோட லீவை ரெண்டு பெரும் பிரிவாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று எஸ்ஆரில் என்ட்ரி ஆகக்கூடிய விடுப்புகள், இன்னொன்று எஸ்ஆரில் என்ட்ரி ஆகாத விடுப்புகள். இப்போ எஸ்ஆரில் என்ட்ரி ஆகக்கூடிய விடுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்ன் லீவ், மெடிக்கல் லீவ், மெட்டர்னிட்டி லீவ், அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ், அப்புறம் லாஸ் ஆஃப் பே லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் அலவன்சஸ். இந்த லீவெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவருடைய எஸ்ஆரில் என்ட்ரி ஆகும். இப்போ எஸ்ஆரில் என்ட்ரி ஆகாத விடுப்புகள் அப்படின்னு எதெல்லாம் பார்க்கலான்னா தற்செயல் விடுப்பு, ஈடுசெய் விடுப்பு, அப்புறம் வரையறுக்கப்பட்ட விடுப்பு, இதெல்லாம் வந்து எஸ்ஆரில் என்ட்ரி ஆகாது. இப்போ இந்த ரெண்டு லீவையும், அதாவது எஸ்ஆரில் என்ட்ரி ஆகக்கூடிய லீவையும் எஸ்ஆரில் என்ட்ரி ஆகாத லீவையும் இணைத்து எடுக்க முடியுமா அப்படின்னா இணைத்து எடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 2 நாள், அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாள் வந்து தற்செயல் விடுப்பு அப்ளை பண்ணுறாரு. அதன் தொடர்ச்சியாக புதன் வியாழன் வெள்ளி 3 நாளைக்கும் இஎல் கொடுக்குறாரு. இப்போ இந்த 2 லீவையும் தனித்தனியாக நம்ம சேங்ஷன் பண்ண முடியுமானா தனித்தனியாக சேங்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா மொதல் 2 நாள் வந்து தற்செயல் விடுப்புக்கு அப்ளை பண்ணுறாரு, அது வந்து எஸ்ஆரில் என்ட்ரி ஆகாத விடுப்பு. அடுத்த 3 நாளைக்கு இடி விடுப்பு கொடுக்குறாரு, அது வந்து எஸ்ஆரில் என்ட்ரி ஆகக்கூடிய விடுப்பு. இது ரெண்டையும் கிளப் பண்ணி சேங்ஷன் பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த மொதல் 2 நாள் சிஎல் கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த நாளுக்கும் அவர் வந்து இடி விடுப்பு தான் கொடுக்கணும். அப்போ டோட்டலாக 5 நாளைக்கும் நம்ம இஎல் தான் சேங்ஷன் பண்ணுவோம். ஒன்று. அடுத்தது எஸ்ஆரில் என்ட்ரி ஆகக்கூடிய விடுப்புகள்லையும் ஒரு சில நேரங்களில் 2 விடுப்பை இணைச்சி எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் 30 நாள் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறார், இப்போ அதன் தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் இஎல் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இணைச்சி எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் மெடிக்கல் லீவ் வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் அவர் அப்ளை பண்ணியிருப்பார். அப்போ இஎல்லாம் அவர் கன்வெர்ட் ஆகும்போது அந்த மெடிக்கல் லீவை வந்து அவர் பிரேக் பண்ணணும். அப்போ என்னென்னா 30 நாள் மெடிக்கல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்றைக்கு அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணணுமோ அன்றைக்கி வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் அல்லது ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து அவர் இஎலுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போகலாம். அந்த ஃபிட்னஸ் கொடுக்காம அவர் வந்து மெடிக்கல் லீவோடு சேர்த்து ஏர்ன் லீவை கிளப் பண்ணி எடுக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.